அதுக்கு பலமுறை பதில் சொல்லிட்டேன், அதை நீங்க திருப்பி பாருங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற விசிகவின் முடிவு குறித்த கேள்விக்கு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பதிலளிக்காமல் நழுவிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. அது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன குற்றம் நடந்திருக்கிறது என்பதை கண்டறிந்து அதன்படி சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். கடலூர்ல ஒரு பெரிய முக்கியமான அரசியல் கட்சியா பல்வேறு எம்பியா இருக்கீங்க. அங்க மேம்பாலம், ரயில்வே கிராசிங் மேம்பாலம், 3 குழந்தைகளுடைய வாழ்வாதாரம், அது அவருடைய குடும்பத்தையே பெரிய சோதனை. அதான் இந்த துயரம் நமக்கு அந்த விழிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த இடத்திலே ஒரு மேம்பாலம் அமைய வேண்டும் என தென்னக ரயில்வே நிர்வாகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துவோம். அதுக்கு பலமுறை பதில் சொல்லிட்டேன், அதை நீங்க திருப்பி பாருங்க. ஏற்கனவே யூடியூப்ல இருக்கு, அதுக்கான பதில். திமுக அதிமுகவுக்கு தான் நேரடி போட்டி அப்படிங்கிறீங்க. விஜய் ஒரு பொருட்டே இல்லை நீங்க கருதுறீங்கன்னு எடுத்துக்கலாமா? அது உங்க யூகத்துக்கே விட்டுறேன். அவரும் நிக்கிறாரு. போட்டி 2 எப்பவுமே இருமுனை போட்டி தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் எங்கேயுமே அப்படிதான் நடக்கும். தமிழ்நாட்டில் எப்பவுமே இருமுனை போட்டி தான். பொறுத்து இருந்து பார்ப்போம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பார்ப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.